இந்த வீடியோ மூலமா நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவுக்கு எப்படி நார்மாலிட்டி செக் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவா நார்மாலிட்டி ஏன் செக் பண்றோம் அப்படின்னா, நம்ம பாராமெட்ரிக் டெஸ்ட் அப்ளை பண்ணணும்னா முக்கியமான அசம்ஷன் நார்மாலிட்டி செக் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. பாராமெட்ரிக் டெஸ்ட்ல ஒரு சில பாராமெட்ரிக் டெஸ்ட் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய பாராமெட்ரிக் டெஸ்ட் டி டெஸ்ட், அனோவா, கார்ரிலேஷன், ரெக்ரேஷன் அப்படிங்கிறது. இந்த டெஸ்ட் எல்லாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டேட்டாவை செக் பண்ணணும், வெதர் இட் இஸ் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர் நாட். அப்பதான் நம்மளுடைய டேட்டாவுக்கு பாராமெட்ரிக் டெஸ்ட் அப்ளை பண்ண முடியும். இப்போ எதுக்கெல்லாம் பாராமெட்ரிக் டெஸ்ட் அப்ளை பண்ணலாம்னா, அந்த டேட்டா எப்படி ஸ்கேல் ஆயிருக்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் டேட்டாவா இருக்கணும். அதாவது அந்த டேட்டா எப்படி மெஷர் ஆயிருக்கணும் அப்படின்னா ஸ்கேல் டேட்டால மெஷர் ஆயிருக்கணும். ஸ்கேல் டேட்டா அப்படிங்கிறது நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு ஆப்ஷன் கொடுக்காம டைரக்டா கேட்டிருந்தோம்னா ஸ்பெசிஃபை யுவர் இன்கம், ஸ்பெசிஃபை யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அப் டு 30,000, 30 to 45,000, above 45,000 அந்த மாதிரி இல்லாம அந்த மாதிரி கொடுத்திருந்தோம்னா அது ஸ்கேல் டேட்டா கிடையாது, அது வந்து கேட்டகரிக்கல் டேட்டா. நம்ம ஆப்ஷன் எதுவுமே கொடுக்காம அவங்ககிட்ட டைரக்டாவே அவங்ககிட்ட இன்கம் கேட்டு வாங்கணும் அப்படின்னா அதுதான் என்னது ஸ்கேல் டேட்டா. வந்து நார்மாலிட்டி செக் பண்றது ஈஸி. ஆனா நம்ம என்ன பிரச்சனை வருதுன்னா, சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ற டேட்டா மேக்சிமம் லிக்விட் ஸ்கேல் டேட்டாவா இருக்கு. அதாவது 5 பாயிண்ட் ஸ்கேல்ல யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ற டேட்டாவா இருக்குது. ஸ்ட்ராங்லி அக்ரி அந்த மாதிரி இருக்கலாம், இல்ல எக்ஸலண்ட், வெரி குட், குட், ஆவரேஜ் அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு ஸ்கேல்ல நம்ம மெஷர் பண்ற மாதிரி தான் டேட்டாஸ் கலெக்ட் பண்றோம் ஃபார் கன்வெர்ட்டிங் குவாலிட்டி டேட்டா இன்டு குவான்டிட்டி ஃபார்மேட். அந்த டைம்ல நம்மளால பாராமெட்ரிக் டெஸ்ட் அப்ளை பண்ணவே முடியாது, எல்லாமே நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்டுக்கு தான் போகணுமா அப்படின்னா இந்த இடத்துல சம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எப்பெல்லாம் நம்ம வந்து பாராமெட்ரிக் டெஸ்ட் அப்ளை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நார்மாலிட்டியும் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நார்மாலிட்டி செக் பண்றதுக்கே சம் கண்டிஷன் இருக்கு. அப்ப லிக்விட் ஸ்கேல நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பைன் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிராண்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படின்னா அந்த 4 கொஸ்டின் நம்ம கம்பைன் பண்ணி டோட்டலோ இல்ல ஆவரேஜோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த லிக்விட் ஸ்கேல் டேட்டா, அதாவது ஆர்டினல் டேட்டா என்னவா மாறிடும் அப்படின்னா ஸ்கேல் டேட்டாவா மாறிடும். நமக்கு ஒரு முக்கியமான டவுட் வரும். நான் ஆல்ரெடி டேட்டா கலெக்ட் பண்ணி அனலைஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். அப்போ அதுல வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து லிக்விட் ஸ்கேல் டேட்டாவை அப்படியே யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாம்பிள் டி டெஸ்டா இருக்கலாம், இல்ல அனோவா இருக்கலாம், அப்படி டைரக்டாவே யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம அதை எதையும் காம்போசிட் ஸ்கோர் கண்டுபிடிக்காம, அதாவது 2-3 வேரியபிள் ஆட் பண்ணி டோட்டல் கண்டுபிடிக்காம, ஆவரேஜ் கண்டுபிடிக்காம, இப்படி டைரக்டாவே இந்த கொஸ்டினை வந்து டி டெஸ்ட்டுக்கோ இண்டிபெண்டன்ஸ் சாம்பிள் டி டெஸ்ட்டுக்கோ யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ என்ன பண்றது அப்படிங்கிற டவுட் நமக்கு வந்து வரும். அப்போ முக்கியமான ஒரு அசம்ஷன் இருக்கு. அப்படிங்கிற ஒரு தியரம் என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க நம்மளுடைய சாம்பிள் சைஸ் லார்ஜ் நம்பர்ல இருந்துச்சுன்னா நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிற அசம்ஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய கலெக்ட் பண்ண டேட்டா லிக்விட் ஸ்கேல்ல மெஷர் ஆயிருக்குன்னா, அதாவது ஆர்டினல் டேட்டாவா இருந்துச்சுன்னா அதை இன்டர்வல் டேட்டாவா ட்ரீட் பண்ணி பாராமெட்ரிக் டெஸ்ட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது இதுல ரொம்ப முக்கியமான அசம்ஷன். இது டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு நார்மாலிட்டி செக் பண்றதுக்கு. இப்போ இதுல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற மெத்தடும் நமக்கு கரெக்டா ரிசல்ட் கிடைக்கிற, நமக்கு ஃபேவரா ரிசல்ட் கிடைக்கிற ஒரு 3 மெத்தட்ஸ் தான் இது. அதாவது ஸ்கியூனஸ் அண்ட் குரோட்டோசிஸ், ஹிஸ்டோகிராம், நார்மல் QQ plots. இந்த நார்மாலிட்டி அப்ளை பண்றதுக்கு we have to use any one method. இந்த மூணுமே அப்ளை பண்ணிடக்கூடாது. இந்த மூணுல நமக்கு எது கன்வீனியன்ட்டோ எது பெஸ்ட்னு தோணுதோ அந்த மெத்தடை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி இதை வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு என்னோட டேட்டா, அதனால நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் அப்ளை பண்றேன் அப்படி. இந்த ஸ்லைட்ல how to check நார்மாலிட்டிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸ்கியூனஸ் அண்ட் குரோட்டோசிஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னா இதுதான் pathway. first we have to click analyze, descriptive statistic ல இருந்து descriptive, அதுல இதெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். let us see one by one. exercise 5 ல டிஃபரெண்ட் மெஷர்மெண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்கம் வந்து நான் டைரக்டா கேட்டிருக்கிறதுனால இதை வந்து மெஷர்ட் இன் ஸ்கேல் டேட்டா.
ஆன்லைன் ஷாப்பிங்ல ஆர்டர் அமௌண்ட் கேட்டிருக்கேன். ஸோ அதுவும் மெஷர்ட் இன் ஸ்கேல் டேட்டா. இங்க பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த CFM1 CFM2 இதெல்லாமே நான் எதுல மெஷர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிக்கட் ஸ்கேல் தான். ஸோ இதை பார்த்தா தெரியுது அது நாமினல்ல இருக்குது. நம்ம வந்து அதை வந்து ஆர்டினல் அப்படிங்கிறத பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஜெண்டர், ஏஜ், ஆப், எஜுகேஷன் இதெல்லாம் வந்து நாமினல் டேட்டாவில் மெஷர் ஆயிருக்கு. இன்கம் அண்ட் ஆர்டர் அமௌண்ட் ஸ்கேல் டேட்டால மெஷர் ஆயிருக்கு. ரிமைனிங் இருக்குதெல்லாம் 5 பாயிண்ட் ஸ்கேல்ல, அதாவது கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி ரெலவெண்டா இருக்கிற ஒரு 4 கொஸ்டின், கன்வீனியன்ட் ஃபேக்டரா இருக்கிற ஒரு 4 கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கு. இப்போ எப்படி நார்மாலிட்டி செக் பண்றதுன்னு பார்க்கணும். அதுக்கு நான் வந்து ஆர்டர் அமௌண்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ல இருந்து டிஸ்கிரிப்டிவா கிளிக் பண்ணிட்டு எந்த வேரியபிளுக்கு நம்ம ஸ்கேலர்ஸ் குரோட்டோசிஸ் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதுல ஸ்கேலர்ஸ் அண்ட் குரோட்டோசிஸ் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மினிமம் மேக்ஸிமம் கிளிக் ஆகி தான் இருக்கும். நமக்கு இதுல எது வேணுமோ அதை மட்டும் செக் பண்ணிட்டு give continue and okay. Acceptable range of skewness and kurtosis நமக்கு தெரியுது. இந்த range -2 to +2 இருக்கும். If our sample size is somewhat more, அதாவது more than 300 இருந்துச்சுன்னா அந்த டைம்ல நம்மளுடைய குரோட்டோசிஸோட வேல்யூ நமக்கு ஜாஸ்தியா கிடைச்சிச்சுன்னா more than 2 இருக்கும்போது நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். எனிவே நம்மளோட கியூனஸ் அண்ட் குரோட்டோசிஸோட வேல்யூ நியர் டு 0 இருந்துச்சுன்னா நம்மளுடைய டேட்டா நார்மலி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இந்த டேபிள் மூலமா அக்செப்டபிள் ரேஞ்ச் ஆஃப் ஸ்கியூனஸ் அண்ட் குரோட்டோசிஸ் கிடைச்சிருக்குது. எனிவே நம்மளுடைய ஸ்கியூனஸ் அண்ட் குரோட்டோசிஸ் வேல்யூ -2 அண்ட் +2 ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கு. இது நியர் டு 0 இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். எனிவே we got the acceptable range. வந்து லிக்கட் ஸ்கேல் டேட்டாவை நான் எப்படி ஸ்கேல் டேட்டாவா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு இதோடைய டோட்டல் கண்டுபிடிச்சு அதை வந்து ஸ்கேல் டேட்டாவா எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். அந்த 4மே ரிலேட்டட் வித் ஒன் கொஸ்டின் த கான்செப்ட், அதாவது கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தான். அப்போ இந்த 4 கம்பைன் பண்ணி அதுக்கு ஒரு ஆவரேஜ் பார்த்து கூட நம்ம ஒரு கொஸ்டினா பாராமெட்ரிக் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எப்படி அந்த கால்குலேஷன் பண்றதுன்னா, இதுக்காக தான் எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ்ல SPSSல இருக்கு. டிரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி அதுல கம்ப்யூட் வேரியபிள் போங்க. அதுல ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் நேம். இப்போ நான் வந்து CFக்கு மீன் கண்டுபிடிக்க போறேன், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சுக்கு, அதனால CF மீன்கிற ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல அந்த CF1 பிளஸ் CF2 பிளஸ் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணமோ ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 4 அப்படின்னு அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகே. இப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் அந்த லாஸ்ட்ல கிரியேட் ஆயிருக்கும் இருக்குல்லையா, CF மீன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இதுக்கு நம்ம வந்து நார்மாலிட்டி செக் பண்ணலாம். செகண்ட் மெத்தட்ல செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம்னா, நம்ம பெல் ஷேப்டு கர்வ் பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த கிராஃப் மூலமா, அதாவது பெல் ஷேப்டு கர்வ் பார்த்தோம்ல, இந்த கிராஃப் மூலமா எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஹிஸ்டோகிராம் ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. கிராஃப் போகணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அனலைஸ் பெர்சன்டேஜுக்கு நம்ம சூஸ் பண்ற பாத்வே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணா போதும். அதாவது செலக்ட் ஃப்ரீக்வன்சி ஃப்ரம் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை கொடுத்துட்டு எந்த வேரியபிளை மூவ் பண்ணணும்னா லாஸ்டா கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா, இதைத்தான் நான் மூவ் பண்ண போறேன். இப்போ இதுக்கு நான் சார்ட் போடணும். அதாவது ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது சார்ட் தானே. ஸோ சார்ட் போடுறேன். இந்த இடத்துல ஹிஸ்டோகிராம் சார்ட் ஷோ நார்மல் கர்வ் ஆன் ஹிஸ்டோகிராம் கண்டினியூ. எனக்கு பெர்சன்டேஜ் அனாலிசிஸ் எல்லாம் தேவையில்லை, அதனால இதை நான் எடுத்து ஹிஸ்டோகிராம் மட்டும் போதும். அதனால அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருதே. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியல, ஒரு பெல் ஷேப்டு கர்வ் நமக்கு கிடைக்குது. அதனால இந்த டேட்டாவும் நார்மலி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ தேர்ட் மெத்தட் வந்து கியூப் பிளாட்ஸ். ஸோ இது எப்படி பார்க்கணும்னா, அதுக்கு அனலைஸ் கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போய் எக்ஸ்ப்ளோர், அதுக்கப்புறம் பிளாட்ஸ். ஸோ இதை பார்க்கலாம். இதுல போய் டிஸ்கிரிப்டிவ்ல போய் எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணிட்டு நம்ம எந்த வேரியபிளுக்கு நார்மாலிட்டி செக் பண்ணி, இப்போ நான் வந்து ஒவ்வொரு வேரியபிளா கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். நீங்க மொத்தமா ஒரு 5-6 வேரியபிள் கூட மொத்தமா மூவ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இது பிளாட்ஸ்ல போய் நம்ம நார்மாலிட்டி பிளாட்ஸ் வித் டெஸ்ட் இதை நம்ம செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கிவ் கண்டினியூ ஓகே. ஸோ பார்த்தா தெரியும், அந்த
டாட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இந்த லைனை ஒட்டி தான் வந்திருக்கு. இந்த இடத்துல லைட்டா டிவியேட் ஆயிருக்கு, அது லைட்டா தான். சப்போஸ் இந்த டாட்ஸ் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வாஸ்ட் டிவியேஷன் இருக்கும். இது வந்து டேட்டா நார்மலி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ இந்த டயக்ராம் இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், எனக்கு நார்மாலிட்டி கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னா, அதுல நிறைய அவுட்லேயர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அவுட்லேயர்ஸ் அப்படின்னா ஒரு 120 ரெஸ்பாண்டன்ட் டேட்டா கலெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 4-5 பேர் டிஃப்ரெண்டா ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, மத்தவங்களை விட டிஃப்ரெண்டா ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் 2000 3000 அந்த மாதிரி சொல்லியிருக்கும்போது ஒருத்தர் விட்டு 50,000க்கு ஆர்டர் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா அது வந்து அவுட்லேயர். நம்ம 120 பேர்ட்ட டேட்டா கலெக்ட் பண்றோம், 1-2 பேர் வித்தியாசமா சொல்லலாம், இல்ல மினிமம் அமௌண்ட் சொல்லலாம், 100 rupees தான் நான் ஆர்டர் போடுவேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஆவரேஜ் கூட யாரெல்லாம் ஒத்து வரலையோ அவங்களெல்லாம் அவுட்லேயர்ஸ்மாங்க. அப்போ அந்த அவுட்லேயர்ஸை கண்டுபிடிச்சு நம்ம டெலீட் பண்ணி விட்டாலும் நமக்கு நார்மாலிட்டி கிடைக்கும். ஸோ எப்படி அவுட்லேயர்ஸை கண்டுபிடிக்கிறதுங்கிறது சொல்றேன். ஸோ அதுக்காக இதே தான், கிளிக் அனலைஸ், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்ஸ்ப்ளோர் தான். இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணேன். அதுல வந்து அவுட்லேயர்ஸ் அப்படின்னு கொடுத்தா போதும். டிஸ்கிரிப்டிவ்லாம் இப்போதைக்கு தேவையில்லை, அதனால டிஸ்கிரிப்டிவ் எடுத்து விட்டுட்டு அவுட்லேயர் கொடுத்துட்டு கண்டினியூ ஓகே கொடுத்தோம்னா இப்போ இந்த பாக்ஸ்ல வந்து இந்த பாக்ஸ் கிடைக்குது இல்லையா, இதுல வந்து எந்த அவுட்லேயர்ஸும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்காக நான் டேட்டா சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன், எப்படி அவுட்லேயர்ஸ் வருதுன்னு பாருங்க. பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டர் அமௌண்ட் எடுத்துட்டேன்னா மோரலஸ் எல்லாருமே ஒரு லெஸ் தேன் 5,000 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக அவுட்லேயர்ஸ் எப்படி வருதுன்னு செக் பண்றதுக்காக சொல்றேன். இப்போ 1,800 நான் 5,800 கொடுக்குறேன், அதாவது எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறேன். மற்றவங்களை விட இது டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லாருமே ஒரு 3,000 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கு, இவங்க மட்டும் 5,800 கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து அவுட்லேயர்ஸ் பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்டிவ்ல எக்ஸ்ப்ளோர்ல போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போய் அவுட்லேயர்ஸை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ. இந்த இடத்துல நம்ம எந்த வேரியபிள் நமக்கு நார்மாலிட்டி கிடைக்கலையோ அந்த வேரியபிளை மூவ் பண்ணிக்கோங்க லெஃப்ட் டு ரைட். அப்புறம் ஸோ பார்த்தா தெரியுதா உங்களுக்கு, இதுல வந்து இந்த 1 ஸ்டார் போட்டு 1 போட்டுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ஸ் வந்து அவுட்லேயர். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ரெஸ்பாண்டன்ட்டை டெலிட் பண்ணி விட்டுட்டு அந்த ரோவே டெலிட் பண்ணி விட்டுருணும். டெலிட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரிமைனிங் இருக்கிற டேட்டா வச்சுதான் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க எல்லா இடத்துலயுமே டிஃப்ரெண்டா தான் ஒப்பீனியன் கொடுத்துருப்பாங்க. ஒரு 500 ரூபா வாங்குறவங்களுக்கும் 5,000 6,000 7,000 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த அவுட்லேயர்ஸை எடுத்து விட்டுறலாம். செக் பண்ணியும் நார்மாலிட்டி ப்ரூவ் பண்ண முடியல. அப்ப அந்த டைம்ல நம்ம நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட் யூஸ் பண்ற இடத்துல மேன் ஒயிட்னி யூ டெஸ்ட் யூஸ் பண்ணணும். பேட் டி டெஸ்ட் யூஸ் பண்ற இடத்துல வில்ஹாக்சன் சைன் டெஸ்ட் யூஸ் பண்ணணும். அனோவா யூஸ் பண்ற இடத்துல கிறிஸ்கல் வாலிஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணணும். கார்லேஷனுக்கு நமக்கு ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஸ்பியர்மேன் கார்லேஷன் யூஸ் பண்ணுவேன். நமக்கு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் இருக்கு, இருந்தாலும் ஸ்கியூனஸ் அண்ட் குரோட்டோசிஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப குல்மகரோ இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய டைம் நமக்கு நார்மாலிட்டி கிடைக்காது. நீங்க கூட செக் பண்ணி பாருங்க உங்க டேட்டா யூஸ் பண்ணி. இந்த இடத்துல நமக்கு நார்மாலிட்டி குல்மகராவோ சிமிர்னாவோ யூஸ் பண்ணி நமக்கு நார்மாலிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவ் அனாலிசிஸ் அது. கியூனஸ், குரோட்டோசிஸ், ஹிஸ்டோகிராம், கியூ பிளாட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு நார்மாலிட்டி செக் பண்ணுங்கிறது ரூல். அந்த ரூலுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.